ஜெய் கார்டனிங். நான் இன்றைக்கி அப்பளக்குழம்பு எப்படி செய்வதுன்னு அதோட விளக்கம் சொல்கிறேன். ஆனால் செய்யும்போது நம்ம பண்ணோன்னா வீடியோ லாங்காக போகும். அதை செஞ்சுட்டேன். அது எந்த அளவுங்கிறது நான் சொல்கிறேங்க. இந்த செய்யறதுக்கு 6 பேர் 7 பேர் சாப்பிட்லாம். அதுக்கு உண்டான அளவு நான் சொல்கிறேங்க. பார்த்துக்கணும். மல்லி இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் நல்லா நிறைய எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூனு இல்லாட்டி 4 ஸ்பூன் வைக்கலாம் மல்லித்தூள். தனி மிளகாய் தூள் 1.5 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் நான் கொஞ்சமாக அதையெல்லாம் வணக்கின பிறகு போடுறதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன். அப்புறம் வெந்தயம் இதில் பாதி தாளிக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1 ஸ்பூனில் பாதி தாளிக்கிறதுக்கும் பாதி வணக்கிறதுக்கும். அப்புறம் உனக்கு தக்காளி 3, 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, சின்ன வெங்காயம். இது வணக்கக்கூடாது, பச்சை சின்ன வெங்காயம் பச்சை. தேங்காய் ஒரு மூடி, சின்ன மூடி, ஒரு மூடி. இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு. இது அதுக்குண்டான பொரியல் காராமணி எடுத்துருக்கேன். ஒரு கட்டு வாங்கினேன், அதை எடுத்துருக்கேன். அது அரிஞ்சிட்டு நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சுட்டு இந்த பூண்டும் வரமிளகாய் இடிக்கணும். இந்த கல்லை இடிச்சிட்டு அதை தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த ஒரு குழிக்கரண்டிக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் போட்டு இதையும் போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த அப்பளக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். மழை காலத்தில் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம். அப்பளம் எடுத்து வைக்கல, எல்லாமே இதில் போட்டேன். ஒரு 10 அப்பளம். அதை நாளாக கட் பண்ணிவிட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. பொரித்து எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு மீதி எண்ணெயில் இதெல்லாம் வணக்கணும். ஃபஸ்ட்டு வெந்தயம் வணக்கி வெந்தயம் போட்டு பெருங்காயம், கட்டி பெருங்காயம் இருந்தால் பெருங்காயம், தூள் பெருங்காயமாக இருந்தால் கடைசியில் தாளிக்கும்போது போட்டாலும் கூட போதும். நீங்கள் இது வெந்தயம், அப்புறம் தக்காளி 3 தக்காளி போட்டு வணக்கிட்டு ஓரளவுக்கு தக்காளி வதங்கினதுமே உடனே இந்த மல்லித்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கிட்டு இறக்கிடுங்க. இறக்கி ஆறின பிறகு இவ்வளோ வெங்காயம் வச்சுருக்கேன் நான், ஒரு 100 கிராம் மேலே இருக்கும். அந்த வெங்காயம் உரிச்சிட்டு தேங்காய் ஒரு மூடி அதையும் சேர்த்திட்டு நீங்கள் அரைச்சிடணும். அரைச்சிட்டு நைஸாக அரைச்சிட்டு அப்புறம் தாளிப்பு நம்ம எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது. அதே எண்ணெயில் இல்லை அப்பளம் பொரிச்ச எண்ணெய் இருந்தாலும் அதில் கடுகு உளுத்தம்பருப்பு இந்த வெந்தயம் கொஞ்சம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை. இந்த சின்ன வெங்காயம் நீங்கள் சின்னதாக கட் பண்ணணும், ரவுண்டாக கட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்கும். இந்த ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு நல்லா முருக வணக்கணும். நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வணக்கிட்டு அதிலே இந்த மசால் கரைச்சல் புளி எல்லாம் கரைச்சி ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா 2-3 கொதி அந்த பச்சை வாசம் போகணும். கொதி வந்தது அப்பளத்துக்கு அதில் போட்டு 2 கொதி இறக்கிடுங்க. அவ்வளோதான், அப்பளக்குழம்பு ரெடி. இதே காராமணி நல்லா வேக வச்சு இது இடிக்கணும். இடித்து தாளித்தா தேங்காய் எண்ணெயில் தாளித்தா சூப்பராக இருக்கும். பூண்டு வரமிளகாய் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, நான் 7 மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 5 பல் பூண்டு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை பார்த்து பண்ணிக்கோங்க. பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.